ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா இல்லம். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா முதல்ல மிளகு சேர்த்துக்கங்க. மிளகு பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா சோம்பு சீரகம் சேர்த்துக்கங்க. அது கூடவே வேர்க்கடலையும் சேர்த்துக்கங்க. வேர்க்கடலை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா எள்ளு சேர்த்துக்கங்க. எள்ளு போட்டோடனே சீக்கிரமாகவே வறுபட்டுரும், அதனால் கடைசியாக சேர்த்துக்கங்க. எள்ளு வறுபட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை சேர்த்து வறுத்துக்கங்க. கடாய் சூட்லேயே தேங்காய் வறுபட்டுரும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கங்க. ஒரு அடிகனமான கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து கத்திரிக்காவை வதக்கிக்கலாம். இதுக்கு நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இந்த மாதிரி மேல் தூள் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கங்க. இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயிலேயே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கங்க. ஃப்ளேவருக்காக 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. அடுத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கங்க. இதுலேயே மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. ரொம்ப நேரம் வதக்கி விட வேணாம், மசாலாத்தூள் கருகிடும். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரக பேஸ்ட்டை சேர்த்துக்கங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்து செய்கிற எல்லா ஐட்டமுக்கும் இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். இந்த குழம்புக்கு கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க.